ஏன் இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு இப்படி ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணும் மோடி ஆசைப்பட்டாரா? நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதை சுற்றிலும் மோடி இடம் வாங்கி போட்டிருக்காரா? நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? உங்கள் சொந்தக்காரன் இடம் வாங்கி போட்டிருக்கானா? யார் வாங்கி போட்டிருக்கா? உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக விவசாயி வயிற்றுல மறுபடியும் அடிச்சுட்டு வெக்கம் இல்லாமல் டெல்டாக்காரன் வேற பேசுறீங்க பொழுது இது என்ன ஆட்சி முறைன்னு கேட்குறேன். என்னமோ பேசணுமோன்னு பேசிட்டு உட்காந்துருக்காங்க. வைத்தியக்கார பையன் மாதிரி மாறி மாறி முட்டு கொடுக்கறதுக்காக இந்த அளவுக்கு முட்டு கொடுத்தா மக்கள் வந்து சார்ந்து ஒருத்தன் கூட சிந்திக்க மாட்டேன், ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா எப்படி உருப்படும்? இதுக்கெல்லாம் சேர்த்து 2024 மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்கள் மோடியை புறக்கணிச்சிருக்காங்க பொழுது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு ஆட்சியின் பொழுது எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றுவாங்க மக்கள். நிச்சயம் எதிர்வினை ஆற்றுவாங்க. 2027 கூட்டணி களம்ன்றது வேற மாதிரி நிற்கும். இதையை தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தீங்கல்ல, டெக்னர் செய்யறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு வைப்பாங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக எடப்பாடி போனார்னா நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க, போயிட்டாரு பாருங்க எடப்பாடின்னு சொல்லி திமுக அப்படியே மாற்றி பேசுவோம். அப்போ என் கையில் சீட்டு இருந்தால் தானே பிரச்சனை, சீட்டு இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால எடப்பாடி ரொம்ப கிளவராக கேம்னு விளையாட்டு. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடின்ற ஒற்றை நபர் இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை. அவருடைய பிம்பத்தை காலி பண்ணி அவரை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டா இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துடலான்ற அந்த வேலையை தான் நடந்து கொண்டு இருக்கே தவிர எடப்பாடி அவருடைய கேமை ரொம்ப சரியாக விளையாண்டுருக்காரு. கிளியர் கட்டாக அவர் போயிருக்காரு. 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக கலந்து. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் கிலோ. எப்படி இருக்கீங்க? நலம் கிலோ. அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கண்டித்ததாக ஒரு வீடியோ வயரில் பரவிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கடுகெடுத்த முகத்தோட பேசுகிற அந்த காணொலி பார்க்க முடியுது. ஆனால் என்ன பேசினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு ஏர்போர்ட்டில் செய்தியாளர் சந்திப்பை கூட நடத்தாமல் தமிழிசை சவுந்தரராஜன் கடந்து போயிட்டாங்க. இப்போ இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இதுக்கு முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேசின அந்த ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாஜக பெருவாரியான இடங்களில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கலாம். என்னுடைய கருத்தும் அதுதான். ஏற்கனவே அதிமுக சார்பிலையும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன். அதற்காக பாஜக எடுத்த முடிவு தவறுன்னு சொல்ல வரல அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. இப்போ இதுதான் இந்த அமித்ஷாவுடைய கடுகெடுத்த போது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதை தாண்டி அண்ணாமலைக்கும் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அது இதுக்காகலாம் ஏற்படலை. அவர்கள் சொன்ன இன்னொரு வார்த்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியில் குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களே சேர்த்துருக்கக்கூடாது, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் சேர்க்கலை, அது சேர்த்தது தவறுன்னு சொன்னாங்க. அதுவும் நியாயமான ஒரு தலைவராக அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா நாளைக்கு பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ அந்த கட்சியை நம்பி வரணும்னாக்கா குற்றப்பின்னணி இல்லாமல் இருக்கணும்னு ஒரு மாநில தலைவராக யோசிக்கக்கூடிய விஷயம் சரி. அது இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. அது ரெண்டு பேருக்கும் ஒரு கிளாஷாக மாறிடுச்சு. அதற்காக மாறி மாறி பேசுவது, சவால் விடுவதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பொது வெளியில் பேசியிருக்க வேண்டாம்னு தான் அமித்ஷா சொல்லியிருப்பார். அதை தாண்டி மிகப்பெரிய லெவலில் அவங்களை கண்டித்து அவங்கள பயங்கரமாக பேசிட்டாங்கன்னு சொல்லி திமுக போர்ட்ரேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது அவங்க கட்சி பிரச்சனை. அவங்க தலைவர், இவங்க ஏற்கனவே 2 முறை கவர்னராக இருந்திருக்காங்க, ஏற்கனவே பல பொறுப்பில் இருந்திருக்காங்க, மாநில தலைவராகவும் இருந்திருக்காங்க பொழுது அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நபர் நேரடியாக முதன்முறையாக சந்திக்கும் பொழுது சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார், சொல்லிட்டு போகிறாரு. அதை தூக்கி திமுக பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்கனாக்கா, கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டுன்னு வெக்கம்லாம் ஒருத்தர் சொன்னார்ல, அதை பற்றி பேசுங்க. இதை விமர்சிக்கக்கூடிய ஆள் இதையும் பேசுங்கப்பா. ஈவிகே சொல்லுவாரா 100% வாக்குறுதி நிறைவேற்றிட்டார் ஸ்டாலின், பாலாறும் தேனாரும் ஓடுதான்னு கேட்குறேன். ஏங்க கரண்ட்டு 100 யூனிட் இலவசமாக கொடுத்த கரண்ட் அதில் மறுபடியும் கை வைக்கிறீங்க, மறுபடியும் 4வது முறை மின்சார வெள்ளத்தை உயர்த்திருக்கீங்க. ஒவ்வொரு பாமரனும் சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறுபடியும் இன்றைக்கி 10 கிராமம் எலெக்ஷனை புறக்கணிச்சு அந்த ஆட்சியில் திமுக செஞ்ச மோசமான முன்னெடுப்பு. நீங்கள் ராகுல் மீதோ மோடி மீது இருக்க கோபத்தில் புறக்கணிக்கலை. பரந்தூரில் நீங்கள் விவசாய நிலத்தை கையகப்படுத்துனீங்க, விவசாயம் மீது குண்டர் சட்டம் போட்டிங்க. இந்த பக்கம் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், எதையுமே சரி செய்யலைன்ற பிரச்சனைக்காக தான் புறக்கணிச்சாங்க. அப்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுருக்கணும், இந்த மக்களை சரி செய்ய வேண்டிய வேலையை பார்க்குறத விட்டுட்டு இப்போ மறுபடியும் 67,000 ஏக்கர் ஹெக்டேக்கரா 67,000 ஹெக்டர் விவசாய நிலத்தை மறுபடியும் கையகப்படுத்த போகிறோன்னா அரசாணை வெளியிட்டிருக்கீங்கனாக்கா, அப்போ திமுக செய்வது என்ன மாதிரியான ஆட்சி உங்களுக்கு புரியுதா? ஏன் இவ்வளோ அவசரம்? நீங்கள் மோடி எதிர்க்கிறேன்றீங்கல்ல, ஏன் இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு இப்படி ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணும்னு மோடி ஆசைப்பட்டாரா? நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதை சுற்றிலும் மோடி இடம் வாங்கி போட்டிருக்காரா? நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா? உங்கள் சொந்தக்காரன் இடம் வாங்கி போட்டிருக்கானா? யார் வாங்கி போட்டிருக்கா? உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக விவசாயி வயிற்றுல மறுபடியும் அடிச்சுட்டு வெக்கம் இல்லாமல் டெல்டாக்காரன் வேறு பேசுகிறீங்கிற பொழுது இது என்ன ஆட்சி முறைன்னு கேட்குறேன். இதை பற்றி பேசுறதுக்கு வக்கு கிடையாது ஈவி கேஸுக்கு. ஏங்க அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போட்டு கண்டனம் தெரிவித்தாங்க? செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணதுக்கு வெக்கம் இல்லாமல்
இதைத்தான் நீங்கள் செய்ய வச்சுட்டு இருக்க திமுக. அதுக்கு ஆள் தேவைப்படுதுன்றக்காக இந்த கூட்டணியில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை விமர்சிக்க திமுக காரனுக்கும் துப்பு கிடையாது, காங்கிரஸ்காரன் இருக்கக்கூடிய மூத்த நபராக இருக்கக்கூடிய EVKSக்கு பேச துப்பு கிடையாது, பீட்டர் எல்ஃபன்ஸ் பேச துப்பு கிடையாது. இதெல்லாம் விட்டு இப்படி செஞ்சுட்டாங்க, மோடி வந்து அப்படி சொல்லிட்டாரு, அமித்ஷா வந்து இப்படி சொல்லிட்டாரு, தமிழிசை போட்டுனாக்கா உங்களுக்கு என்ன எரியுது? அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எப்படி நல்லாட்சி கொடுக்குன்றதை பாருங்கப்பா. அதுக்கு ஏதாவது இது வரைக்கும் உருப்படியாக ஸ்டாலின் தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அது வரைக்கும். நாளைக்கு செந்தில் பாலாஜி விஷயமா பார்த்தீங்கன்னா வழக்கு வருது. நாளைக்கு அநேகமாக தீர்ப்பு வந்து செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தான் வரும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். செப்டம்பர் மாதம் அண்ணன் வெளியில் வருவான்னு நான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? செப்டம்பர் மாதம் நிச்சயமாக செந்தில் பாலாஜி வெளியில் வந்துடுவான்ட்டு இப்போ அதுக்கான முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. சரியாக நாளையோட 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அவர் அரெஸ்ட் பண்ணி. நாளைக்கு தான் ஆக்சுவலாக 30 விழா வந்து திமுக வந்து கனெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. செந்தில் பாலாஜி வெளியில் வந்துடுவார்ன்ற மாதிரியான விஷயம் முன்னெடுத்துருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுலாம் இவர் பேசியிருக்காரு ஃபோன் பண்ணி, EDITலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடாமல் பார்த்துக்குங்கன்ட்டு. இந்த பக்கம் ரஜினி டீம் பேசியிருக்காங்க பல விதத்தில். ஸோ சேஃப்கார்டு பண்ணியாச்சு. அதனால் வந்து ஒரு நாள் தள்ளி போஸ்ட்போன் பண்ணி கோயம்புத்தூரில் எங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். கோயம்புத்தூரில் 30 விழா நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி வந்தானே கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டையாச்சுன்னு சொல்லி போய் எங்கே கொண்டாடுவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்காக அரசாங்கம் செயல்படுறதை தவிர மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இது வரைக்கும் எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அண்டா இல்லை சொம்புன்னு ஒருத்தன் சொன்னது தெரியுமா? சொம்பு இல்லை அண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செந்தில்வேலுன்ட்டு அவரும் பேசி வச்சுருக்காப்புல 3 நாளைக்கு முன்னாடி. என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாடு தண்ணி இல்லாத காடுன்னு ஒரு காலத்தில் இருந்துச்சான். அந்த தண்ணி இல்லாத காடுன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கிடையாதான். அப்படி ஒரு இடமே கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தண்ணி இருக்குது. தண்ணி இல்லாத காடாக இல்லைனாக்கா அதுக்கு வந்து டாக்டர் கலைஞர் தான் காரணம்ட்டு. அப்போ கலைஞர் இருக்கும் போது தண்ணி இல்லாத காடாக இருந்துச்சு. ஸ்டாலின் வந்து தண்ணி இல்லாத கலைஞர் இருக்க வரைக்கும் தண்ணி இல்லாத காடு. இப்போது ஸ்டாலின் வந்தோடனே மறுபடியும் வறண்ட நிலைமை போச்சுன்னு அர்த்தம் தானே இருக்குது. என்னமோ பேசணுமோன்னு பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. அந்த காணொலி உங்களுக்கு தரம் பாருங்கள். பைத்தியக்கார பைய மாதிரி மாறி முட்டு கொடுக்குறதுன்றதுக்காக இந்தளவுக்கு முட்டு கொடுத்தா மக்கள் நலன் சார்ந்து ஒருத்தன் கூட சிந்திக்க மாட்டேன், ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா எப்படி உருப்பிடும்? இதுக்கெல்லாம் சேர்த்து 2027 மிகப்பெரிய அடி இருக்குது. ஏன்னா இது ராகுலா மோடிக்கான கிடைச்ச வெற்றி. மோடியால் மிகப்பெரிய இம்பேக்ட் தமிழ்நாட்டில் ஏற்படாமல் இருந்த பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் மோடியை புறக்கணிச்சிருக்காங்க பொழுது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கு இந்த ஆட்சியின் பொழுது எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றுவாங்க மக்கள். நிச்சயமாக எதிர்வினை ஆற்றுவாங்க. 2027 கூட்டணி களம்ன்றது வேற மாதிரி நிற்கும். விஜயை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, செக்மேட் செய்வதற்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. வைப்பாங்க பாருங்கள். இப்போ அதிமுகனுடைய தோல்வியை இந்த பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஒரு எம்பிக்களை கூட பெற முடியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கி கடுமையான ஒரு நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி பார்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் மீண்டும் வந்து அதிமுகவில் ஒரு கூச்சி குழப்பம் ஏற்படும், கட்சியை வந்து வேற ஒருத்தர் டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதற்கு முன்னதாகவே அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார். அதிமுக வந்து ஜூன் 4க்கு பிறகு ஒரு உட்கட்சி பூசல் ஏற்படும், கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணி வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுப்பாங்க, இது பாஜக நடத்தும் இந்த வேலையை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இப்போது அதிமுக தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2026க்கு இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை EPS கையாளுவார் நினைக்கிறீங்க? என் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? ரொம்ப இயல்பாக கேட்குறேன். இந்த பிரச்சனை வரும்னு திமுககாரன் ஒரு ஆள் சொல்கிறாருனாக்கா நீங்கள் தான் அசைன்மெண்ட் கொடுத்து செய்ய வைக்கிறீங்க திமுக அழிப்பதற்கான வேலையை. அப்போ நீங்கள் தானே நேரடியாக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக என்ற ஒரு கட்சியை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க. இல்லாட்டி எப்படி இப்படி ஒரு பிளவு ஏற்படும்னு உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு? இதுக்கு முன்னாடியே எடப்பாடி அவருடைய கேமை ரொம்ப சரியாக விளையாண்டுருக்காரு. நீங்கள் ஒரு 4 மாதத்துக்குள்ளே எல்லா ஊடகத்தில் இந்த செய்தியை எடுத்து பாருங்கள். 2024க்கு எடப்பாடி ஆக்டிவாக செயல்பட மாட்டார், இந்த எலெக்ஷன் அவருக்கு முக்கியமே கிடையாது, இதில் வெற்றியோ தோல்வியோ அவருக்கு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு எல்லா ஊடகம் பேசிச்சா? இன்றைக்கி எடப்பாடி வந்து பயங்கர மோசமாயிட்டார், அவர் வந்து ஒன்றுமே செயல்படல, தோற்று போயிட்டாருன்றீங்க. நல்லா யோசிச்சுங்க. எடப்பாடியோட ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 2% கூடியிருக்கு இந்த முறை. அப்போ அவர் ஓட் பேங்கையும் கரெக்டாக அப்படி தக்க வச்சுக்கிட்டாரு. நாம் தமிழர் ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு, மாநில கட்சியோட அந்தஸ்து பெற்றிருக்கு. விடுதலை சிறுத்தை மாநில அந்தஸ்தோட கட்சியை அந்த 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 இடத்தை வந்திருக்கணும் பொழுது திமுகவுக்கு தான் 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு. அந்த ஓட்டு யாருக்கு போயிருக்கு? பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்போ இங்கே தோல்வி பெற்றது திமுகவா அதிமுகவா? திமுகவுடைய ஓட்டு தான் இங்கே வந்து பிரிஞ்சிருக்கு, அதிமுக ஓட்டு அப்படியே தான் இருக்கு. அதிமுக ஓட்டு சதவீதம் கூடி இருக்கு, அவர்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கார். 2வது விஷயம், நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒருவேளை எடப்பாடி ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் ராகுலோடு போய் ஸ்டாலின் நிற்கிறாரா, அந்த இடத்துல எடப்பாடியை வந்து நிற்கிறதுக்கு ஸ்டாலின் அனுமதிச்சிருவாரா? எங்களோட வாய்ப்புகள் குறைவாக தான் இருந்திருக்கும். வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க, இவர் தனிச்சு இந்த பக்கம் நிற்பார். அடுத்த உடனே திமுக என்ன கேம் பிளே பண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டு நலனுக்காக நலன் சார்ந்து போய் இப்போ ஒரு பிரதமர்கிட்ட ஏன் போய் எடப்பாடி பேசலை, போய் பேசியிருக்கணும், அமைச்சர்லாம் பங்கு கேட்டு வாங்கியிருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, தமிழ்நாட்டு நலனுக்காக எடப்பாடி போனார்னா நாங்கள் முன்னாடியே சொன்னோம்ல, கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க, இதை பாருங்க,
போயிட்டாரு பாருங்க எடப்பாடின்னு சொல்லி திமுக அப்படியே மாற்றி பேசும். அப்போ என் கையில் சீட்டு இருந்தால் தானே பிரச்சனை, சீட்டு இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எடப்பாடி ரொம்ப கிளவராக கேமே விளையாடலை, ரொம்ப செட்டிலாக அமைதியாக இருந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டாரு. இன்றைக்கி அவர் ஆட்டத்தில் இல்லைன்றதுனால தான் நீங்கள் ஒரு ஆள் ஆட்டத்தில் இல்லைன்னா அடுத்த ஆள் இருக்கிற ஆள் முன்னாடி வரதானே செய்வாங்க. அதன் அடிப்படையில் பிஜேபி இந்த பக்கம் அதிகமாக வாங்கியிருக்கே தவிர இதை வச்சுக்கிட்டு எடப்பாடி அழிஞ்சிட்டாரு உடஞ்சிட்டாரு முழிஞ்சிட்டாரு. சார் எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு 2027 கூட்டணி கிடையாதுன்ட்டு பிஜேபியோட. அப்போது எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் சேர்ந்துருக்கலான்றாங்க, சரிங்களா, சேர்ந்திருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. இல்லைன்னு ஜெயக்குமார் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் சேர்ந்துருக்கலான்றாரு, டிடிவி சேர்ந்துருக்கலான்றாரு. எல்லாமே பிஜேபிக்கு சேர்ந்துருக்கலாம் சேரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரே ஆள் யார்? எடப்பாடி மட்டும்தான். அப்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடின்ற ஒற்றை நபர் இருக்கிறதா இவங்களுக்கு பிரச்சனை. அவருடைய பிம்பத்தை காலி பண்ணி அவர் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டா இவங்க எல்லாத்தையும் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துடலான்ற அந்த வேலையை தான் நடந்து கொண்டிருக்கே தவிர எடப்பாடி அவருடைய கேமை ரொம்ப சரியாக விளையாண்டுருக்காரு. கிளியர் கட்டாக அவர் போயிட்டுருக்கார். 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக களங்காணுவார். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.